இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், நாம் இன்றைக்கி சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும், 1/2 கிலோ. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், 5 பூண்டு இந்த மாதிரி தோலோடு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1/2 போதும். ஒரு சின்ன தக்காளி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது எது அரைக்கிறதுக்கான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, சோம்பு இது 4ம் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். அரைச்ச வெங்காயம், தக்காளி, சோம்பு, பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சிடலாம், அதுக்கப்புறம் வறுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். வேக வச்சும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் மசாலா உள்ளே ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஒரு 1/4 கப் அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆனால் கரெக்டாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு, நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சேனக்கிழங்கு வறுவல் ரெடி.